நான் ப்ரோ வந்து கேக் வெட்டுறதுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேன்றாரு. ப்ரோ வா ப்ரோ வெட்டுவோம், கேக் வெட்டுவோமா? சரி ஹாப்பி நியூ இயர் சொல்லு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் சொல்லு ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் சொல்லு ப்ரோ. சொல்லு ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் சொல்லு ப்ரோ. சரி நீங்க ஹாப்பி நியூ இயர் சொல்றா. ஹாப்பி நியூ இயர் சொல்றா. டேய் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டேன்ற. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இருக்கும். நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம கேக் வெட்ட போகிறோம், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களும் பயங்கரமாக இதோட கேக் வெட்டுவீங்களா தெரியும். இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச கேக் இந்த 52 மணி நேரம் ட்ரெயின் ஜெயினில் இந்த பிரிட்டானியா கேக் தான் வெட்ட போகிறோம். பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே கேக்கு ஹாப்பி நியூ இயர். ஆமாம் ஆமாம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜி. பாங்க ஹாப்பி நியூ இயர். அதான் ஜி சாப்பிடு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டேன்ற. ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் வந்து சேஃபாக இந்த நியூ இயரை 2026 பயங்கரமாக கொண்டாடணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி போக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மோட்டிவேட்டாக சொல்லும் போது பக்கத்தில் அந்த மாதிரி அவனா அந்த கேக் சாப்பிட்டு உங்களை திசை திருப்பி பார்ப்பான். அவனெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க லைஃப்பில். ஓகேங்களா? இதை நம்ம போய் எல்லாரும் கூத்துட்டு வருவோம் இந்த கேக்கை. ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். 2025 எப்படி போச்சு, இல்லை 2024 எப்படி போச்சு? பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் ஃப்யூச்சரை நோக்கி ஓடுங்க. லைஃப் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் ஃப்யூச்சரை யோசிச்சிங்கன்னா பயங்கரமாக மாற்றி பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். லைஃப்பில் நிறைய ட்ராவல் பண்ண நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. ஸோ ட்ராவலில் கற்றுக்காத விஷயமே கிடையாது. அதனால் என்ன 2026 முடிஞ்ச அளவுக்கு 12 மந்த்ஸில் 12 டைம்ஸ் 12 டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்ஸு 12 டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ணி உங்கள் லைஃப்பை நிறைய டெவலப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுங்க. ஸ்டேட்டஸ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சர்லேயும் உங்களோட ஒர்க்லேயும் உங்களோட ஸ்டடீஸ்லேயும் ஒரு பயங்கரமான கம்பேக் இருக்கணும் எல்லாருக்குமே. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பெஸ்ட்டான லைஃபாக இந்த 2026 அமையும். 2025 வாங்கின செருப்படியில் ரிட்டர்ன் கொடுக்கறது இல்லையா, 2026 எல்லாருக்கும் அந்த செருப்படியை மறக்காமல் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் இது வந்து ஒரு பயங்கரமான கம்பேக்காக இருக்கும். ஓகே பாய் ஆல். லவ் யூ ஆல். once again 2026 welcomes you. Happy New Year. Bye. Hi, hello guys. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் ட்ரெயின்லயே. என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்க, உள்ளன் சாக்ஸு, அப்புறம் வந்து இதெல்லாம் இதோ பாருங்க. இந்த பார்ட்டி தான் இதெல்லாம் சேல் பண்றாங்க. இது நம்ம வந்து உங்ககிட்ட வாங்க போறோம். எவ்வளோ कितना रुपये? 150. दो एक गले वाला है फिर 150 ऐसे वाला. That said the 150 the set. ये को तुझे ये इनमें से तो 150. हां ये 150. Okay okay. हां गले में कैश पे These two piece இது ரெண்டுமே சேர்த்து வந்து 150 ரூபாய் தான். வர்த்து தான் வாங்கலாம் தான். जंप कैश में. हां ये ठंडी ज्यादा है उसके लिए बढ़िया है. ओके ग्लव्स है जम्मू श्रीनगर. हां श्रीनगर मस्त है. गुलमार्ग हां स्नो ये बढ़िया है बेस्ट है. हां குல்மார்க்குக்கு இதெல்லாம் வந்து சூட்டபிளா இருக்குமா? 150 ரூபாய் தான். நான் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து வாங்கிட்டேன். சரிங்களா? कितना रुपए இது சாக்ஸ் उलन சாக்ஸ்? हां दोनों मिला के 100 हां 4 पीस 50 का है one set 50 का है. அப்ப 100 இது 200 100 இது 100 ஆண்டா ஜெயராஜ். ரெண்டு சேர்த்து எனக்கு ஒரு செட் எடுத்துக்கிறேன்டா. ரெண்டு செட் 100. ஆமா 2 செட் 100. இந்த சாக்ஸ் பாத்தீங்கன்னா 2 செட் 100. அப்புறம் இந்த இதுவும் குல்லாவும் அப்புறம் இந்த ஸ்கஃப்பும் வந்து சேர்த்தீங்கன்னா 150 தான். ஒர்த்து தான் வாங்கலாம் கேட்டிங்கன்னா. ये 100 का 100 का ये 150 हो 250 That's it. ये 50 50 100 total 350. இது வேண்டாம் வேணுமாடா? எல்லாம் ஒன்று தான்டா. இதெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு செட்டு வாங்க மாட்டியா? ஆமா 3 செட்டு எனக்கு இல்லை.
மொத்தம் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350லே முடிஞ்சிருது. 150க்குள்ளாவும் ஸ்கஃப்பும் 100 வந்து ஷார்ட்ஸும் அப்புறம் வந்து 100 வந்து 3 செட் எஸ் ஃபுல். இந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்குறோமே. ராஜேஷ் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். உங்க பேரு? கடலின் காதலன். ஃபுல்லா வாங்கலாம்னு சொல்லிட்டு 3 செட்டு வாங்கணும் மொத்தமா. இந்த டைம் இந்த கிளைமேட் மட்டும் எப்படி இருக்குன்னு காமிக்கிட்டுமா உங்ககிட்ட? பாருங்க, போனை ஸ்டாப் பண்ணி பேக் கேமரால காமிக்கிறேன். இந்த கிளைமேட்டு வேற மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட்டை மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன். சரிதா? ஃபுல்லா வந்து ஒரே மிஸ்ட் தான். இப்போ வந்து மைனஸ் போல ஒரு 15 டிகிரியில போயிட்டு இருக்கு. 15 டிகிரியில போகும்போது உங்களோட அந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளோ எஃபெக்டா இருக்கு. ஒண்ணுமே தெரியல. ட்ரெயின் வந்து இப்போதான் என்னமோ ஃபாஸ்டா போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி செம்ம ஸ்லோவா போச்சு. இதோட மோசமா இருந்தது ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. ஸோ டே 2 நம்ம இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நியர் வந்து ஆக்ரா கிட்ட போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்துக்கோங்க செம்ம கிளைமேட் வந்து தாங்கவே முடியல. அவ்வளோ சில்னஸ் அதிகமாக இருக்கு. இதுலயே இந்த கேப்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட வந்து பேரம் பேசி நாங்கள் வந்து அந்த சாக்ஸு இந்த ஸ்கஃப் இதெல்லாம் வாங்குறோமே. டோட்டல் பாட்டி கித்தனா ரூபி டோட்டல்? மரியாதையே இல்லை. இறான்றாங்க பேசும்போது பேரம் பேச. டோட்டல் இது எல்லாம் மொத்தமும் சேர்த்து ஒரு செட்டு 100 அப்படின்னா மொத்தமும் சேர்த்து இது ஒரு 300 ரூபா ஆச்சா. அப்புறம் வந்து 300 அப்புறம் அது ஒரு 150 இந்த ஸ்கஃப் இதெல்லாம் சேர்த்து ஒரு 150 அது ஒரு 3 பீஸ் அது ஒரு 450 ரூபா ஆச்சா. அப்புறம் வந்து கிளவுஸு பாருங்க இருக்கிறதுலே மட்டமான கிளவுஸ் இதுதான். இது வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறான். ஒருத்து தான் 100 ரூபாய்க்கு ஒருத்து தான். எப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி தான் வந்து பட்டுன்னு உள்ள போயிடு. சும்மா தெரியுது உங்களுக்கு வெறும் இதெல்லாம் வெறும் துணி தான். இதெல்லாம் எடுத்துக்கோ வெறும் துணி. இதை போயிட்டு வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறான். அப்படியே பாருங்க இந்த கிளைமேட்டோட எண்ணெயும் சேர்த்து பாருங்களேன். நை ஐயம் எது நான் எதுவும் வச்சில்ல. குத்துட்டேன் பாய் குத்துட்டேன். நான் எதுவும் பாக்கெட்ல எடுத்துச்சுன்னா அந்த பாட்டி கேட்குறாங்க. அதை பாருங்க எப்படி இருக்கு கிளைமேட்டு. பாய் ஃபுல் ராஜேஷ் ஃபுல்லாக தெரியுதா பின்னாடி? பயங்கரமாக இருக்கா கிளைமேட்டு. ஃபுல்லாக ஸ்னோ. ஒன்றுமே தெரியல எனக்கே. அந்த மிஸ்ட்டு அந்த பனி அவ்வளோ பனி. அந்த கல்லுலாம் இருக்குல்ல, கல்லுலாம் வந்து ரயில்வே ட்ராக்ல கல்லுலாம் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஒரே ஈரமாக இருக்கு. அப்பப்போ வந்து டனல்ஸில் போகிறோம். அப்பப்போ அந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது கீழே ஆறுலாம் ரிவர்லாம் வேற மாதிரி வியூ. இதை பார்த்தும் நீங்கள் ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்கன்னு தெரில. தயவு வச்சே சொல்கிறேன், வரமாட்டேன்ற உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லி தயவு வச்சு கிளம்பி வாங்க. இந்த மாதிரி சொல்லுங்க. டேய் ஊட்டி கொடைக்கானல் போனால் கூட இதெல்லாம் பார்க்க முடியாது. ரப்டி உங்களுக்கு வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஊட்டி கொடைக்கானலும் பார்க்க முடியாது. தயவு செய்து வாங்கடா கிளம்பி. வெறும் 4500 5000 ரூபாய்க்கு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஏடிஎன் அட்வென்ச்சர்ஸ். சொல்லி புரிய வச்சு வாங்க. உங்களுக்கு பயங்கரமான ட்ரிப். ஒரு ஒரு அட்வென்ச்சருக்கான டெஸ்டினேஷனாக இந்த டெஸ்டினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாக நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு கேங்காக வரும்போது ஒரு மாதிரி பயங்கர ஒரு அலப்பறையாக இருக்கும். ஒரு ஃபன்னாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தயவு செய்து சொல்கிறத கேளுங்க. பாருங்கள் எவ்வளோ மிஸ்டாக இருக்குது. ஒன்றுமே தெரியல. ஆனால் செம்ம சில்னஸ். கை என்னால் வெளியே நீட்டினா அப்படியே உரையுது கை. அப்படியே அந்த மாதிரி சில்னஸ் இருக்குது அதில். அந்தமான் எக்ஸ்பிரஸ் வரீங்க இந்த பாட்டிக்கிட்டே வாங்குங்க மறக்காம. பாட்டி तुम्हारा नेम क्या है? तुम्हारा नेम नाम क्या है? नाम से नेम கலாவதி. இந்த பாட்டி அந்தமான் எக்ஸ்பிரஸ்லாம் விற்றுட்டு வருவாங்க. நீங்கள் ஆக்ரா கிட்ட வரும்போது இந்த பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஆயா கிட்ட ஒர்த்து தான். பாருங்க டோட்டலாக வந்து இதெல்லாம் சேர்த்து அப்புறம் வந்து இந்த க்ளவுஸு இதெல்லாம் சாக்ஸ்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு 900 தான் வந்தது. ஒருத்தர் தான் பர்ச்சேஸ் பண்ணலாம். இவ்வளோ தூரம் பார்த்துக்குவேன். இவ்வளோ தூரம் வந்து 900 தான் சேர்த்து. இல்லைனா ஆக்ரா வந்தாச்சா லவ் ஆஃப் சிம்பிள். தயவுசெய்து எதுக்கு நானும் 10 வருஷம் நினைக்கிறேன் வரும்போதெல்லாம் வந்தால் என் ஆளோட தான் வரணும் ஆக்ரா தாஜ்மஹாலுக்கு அப்படின்லாம் ஆசை இருக்குது. நம்மளுக்கும் லவ்வுக்கு வந்து ரொம்ப தூரமாச்சு. அப்படியே யாருன்னா வந்தாலும் நம்மளே ஏமாத்தணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. லவ்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு புனிதமானது. அது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
அது அதெல்லாம் ஒரு லக்கி பர்சன் தான் கிடைக்கும் போல. ஆரன் சவுண்ட்னால நம்மளால பேச முடியும். கிடைக்கும் மைக்கு போட்டு தான் பேசுறேன், இருந்தாலும் ட்ரெயின் ஆரன் சவுண்ட் மட்டும் நம்மளாம் சும்மா இல்லை. தாஜ்மஹால் இங்கிருந்து பக்கத்துல தாங்க தாஜ்மஹால், ஒரு 3 to 4 கிலோமீட்டர் சம்திங் தான் போல. தாஜ்மஹாலவே பார்க்கணும் ஒரு நாள். நண்பா இப்போ எங்கே இருக்குன்னா நிசாமுதீனில் இருக்கும் சரிங்களா. நிசாமுதீனில் ஒரு எவ்வளோ தெரியுமா டிகிரி செல்சியஸ், 9 டிகிரி செல்சியஸில் இப்போ சில்னஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம தமிழில் சும்மா தலையில் மட்டும் குள்ளா போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப அந்த காது உள்ள பனி போச்சுன்னா ரொம்ப ஹீட் சளி பிடிச்சிக்கும். அப்புறம் காஷ்மீரில் போயிட்டு ஜாலியாக இருக்க முடியாது, அதனால் இங்கே மட்டும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதான் நம்ம போகிற ட்ரெயின். இப்போ இருக்க ஸ்டேஷன் வந்து நிசாமுதீன். எஸ்எம்டி கட்ரா வரைக்கும் போகுது அந்தமான் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் சரிங்களா. எஸ்எம்டி கட்ரா வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது. அடுத்தது டெல்லியில் இதோட 8 டிகிரி என்னமோ 9 டிகிரி என்னமோ குளிர் இருக்குது, சில்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே வந்து இந்த சில்னஸே தாங்க முடியல. பேசிகிட்டு இருக்கும்போது வாயிலேருந்து புகை வருது திடீர்னு. அதுவும் இந்த ட்ரெயின் ஸ்பீடு போகும்போதெல்லாம் அந்த காற்று மூஞ்சில் அடிக்கும்போது இருக்கு பாருங்க, ஐயோ வேற மாதிரி பயங்கரமாக இருக்காடா. நல்ல சில்னஸ்ஸு. நான் டெல்லி வந்திருக்கேன், பட் ஆனால் அந்த மார்ச் மேலே வந்ததுனால ஸோ எனக்கு வந்து அந்த ஃபீல் தெரியல, அந்த சில்னஸ்லாம் இல்லை. நிறைய வெயில் அடித்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்தா பொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பொல்யூஷனு, அதுக்கேற்ற மாதிரி கூலிங்கு, ஸோ இதெல்லாம் எல்லாம் போட்டு ரெண்டுமே போட்டு செம்மையாக நிறுத்துவாங்க. அது நல்ல கிளைமேட். ஆனால் டெல்லியிலே நல்ல கிளைமேட்னா கை உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒரு மாதிரி வரைஞ்சி போன மாதிரி இருக்க பாருங்க, கையெலாம் ஒரு மாதிரி முடியலாம். டெல்லியே நல்ல கிளைமேட்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஷ்மீரில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த Day 2 ட்ரெயின் ஜெர்னி ஒரு மாதிரி செம பயங்கரமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் கடுப்பாக போச்சு. ஏன்னா வைபு செட் ஆகலை. ஒரு 52 மணி நேரம் நம்ம ட்ரெயின் ஜெர்னி பண்ணோன்னா பசங்களோட இருந்தால் ஒரு மாதிரி கெத்தாக மஜாவாக இருக்கும், அப்படியே கலன்னு சிரித்து பேசிக்கிட்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டைம்லாம். ஏன்னா ஒரு 52 ஹவர்ஸ் ஜேர்னியில் ஓகே ஹாய் மை ஃப்ரெண்ட் பஞ்சாபி எஸ் நோ லாங்குவேஜ் ப்ராப்ளம், நோ ரிலிஜன் ப்ராப்ளம், we are all friends. ஓகே ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் அவர் இந்த பார்ப்பாங்களா ஹிந்திக்காரன், தெலுங்குக்காரன், மலையாளி, அந்த மாதிரி லாங்குவேஜ் இதுவே பிரித்து பேசவே கூடாது. லாங்குவேஜ், கேஸ்ட்டு, ரிலீஜனு அந்த மாதிரி பேசவே கூடாது. நம்மளுக்கு எப்பவுமே வந்து எல்லாருமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கணும். ஸோ எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பார்த்து பழகணும். ஸோ அதுதான் பெஸ்ட் எப்பயுமே. எதோட விட்டேன் சரி ஞாபகம் இல்லை, சரி கண்டினியூ பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும். அதான் இப்போ நம்ம அடுத்து டெல்லி போயிட்டு அடுத்தது பத்தன்கோட்டோடு நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்எம்டி கட்ராவில் இறங்கி அங்கேருந்து நம்ம போனோம். நாளைக்கு எப்படியும் மதியமான இடம் எப்படி அங்கே ரீச் ஆக போகிறேன்னா நிறைய டவுட்லாம் இருக்குது. பார்ப்போம். எனக்கே நிறைய ஏன்னா சில்னஸ் அதிகமாக இருந்தால் ரோட் நிறைய க்ளோஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும் கேபில் போகும்போது. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா வந்து இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட வந்து நிறைய பேர் செட் ஆகாது, பிடிக்காது, அதெல்லாம் இருக்குது. அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது மட்டும் நல்ல ஃபுட்டாக செக் பண்ணி சாப்பிடுங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாக கேட்டு சாப்பிடுங்க. நார்மலாக ஒரு வேலைக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா வயிறு ஃபுல்லாக 150 rupees ஆகும். அப்போ வந்து 3 times வந்து 150 ஒரு 450 வந்துடும். அதுவே ப்ளஸ் ஒரு 50 இந்த டீ குடிக்க இல்லை பிஸ்கெட் எதனா வாங்க சம்திங்னா ஒரு 50. டோட்டலாக ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரெயினில் சர்வே பண்ணோன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 rupees ஆகிடும். மேக்ஸிமம் வந்து ட்ரெயின் ஃபுட்டே சாப்பிட பாருங்க, ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே நம்மளுக்கு செஞ்சு உடனே மதியம் செய்கிறாங்க, அப்படியே ஒரு 1 or 2 hours நம்மளுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. வெளியே ஃபுட் வாங்கினா அது எப்போ செய்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு டைம் சொல்ல முடியாது, எக்ஸ்பைரி டேட்லாம் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ட்ரெயின் ஃபுட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை நான் கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கேன் அப்படின்னா வெளியே சாப்பிட்டு பாருங்கள். வெளியெல்லாம் கம்மியாக தான் 50 rupees. ஸோ 50 to 100 தான் ஒரு வேளை சாப்பாடு வாங்கலாம். பட் ஆனால் அந்த டேஸ்ட்டு இருக்குமான்னு தெரியாது, அதை நான் சாப்பிட்டதும் இல்லை. ஏன்னா குவாலிட்டி கொஞ்சம் இதுவாகும், குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்ற போது நீங்கள் வெளியே ட்ரை பண்ணலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துக்கணும். இன்னொன்று நார்த் இந்தியா சைடு வரும்போது மேக்ஸிமம் ஏசியே வந்து ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். வின்டர் சீஸில் வந்தீங்களாலுமே ஏசி ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க, நம்மளால் எதுவும் பேச முடியல, நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசினாலுமே அவங்களுக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. மேக்ஸிமம் 3 AC ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்டால் வந்து ஃப்ளைட் டு ஃப்ளைட் தான். அந்த நார்த் இந்தியா வரைக்கும்னா மேக்ஸிமம் ஃப்ளைட் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும்போது ஏசி ட்ரை பண்ணி பாருங்கள். 3 AC இல்லை 2 AC சம்திங் அந்த மாதிரி ஏசி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே யாரும் பெருசாக அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நல்ல ஒரு ஜேர்னியாகவும் இருக்கும். வரீங்கன்னா தயவுசெய்து கேங்காக வாங்க, ஒரு 5 to 6 பேராக வாங்க. 5 பேருக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் வைப் தான்,
தயவு செஞ்சு 2 பேர் 3 பேர் 4 பேர்லாம் வந்துடாதீங்க. சுத்த ஒஸ்டா போவோம். ஒருத்தன் தூங்குவான், ஒருத்தன் சாப்பிடுவான், மீதி 2 பேர் கதை பேசிட்டு இருப்பானுங்க, ஃபோன் பேசிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி அதுவும் இந்த கப்புள்ஸோட தயவு செய்து வராதீங்க சரிங்களா. வந்தவன் 4 பேர் பசங்க, இல்லை 4 பேர் பொண்ணுங்க, 5 பேர் பசங்க. ஸோ அந்த மாதிரி வாங்க, அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வைப் சிங்க் ஆகும். இல்லைன்னா வச்சுக்கலாம் யாருன்னா ஒரு 4 பேர் 3 பேர் அதை வச்சுக்க, ஒருத்தன் சாப்பிடுவான் தூங்குவான், ஒருத்தன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரீல்ஸாக தள்ளுவான், ஸ்டோரியாக வீடியோவாக எடுப்பான், இன்னும் ஒருத்தன் கேம்ஸாக விளையாடுவான், இல்லை ஃபோனாக பேசுவான் சரிங்களா. அந்த மாதிரிலாம் வந்து செட் ஆகுது. வந்தால் இந்த 52 மணி நேரமும் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்காக வாங்க, பயங்கரமாக இருக்கும். இந்த ஜேர்னி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், பேசுகிறதுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். அப்புறம் என்ன, இப்போ வந்து இன்னும் நிஜாமுதீன்லேருந்து கிளம்பவே இல்லை. நிஜாமுதீன் கிளம்பி டெல்லி போய் டெல்லியிலேருந்து அப்படியே காலைல மார்னிங் அப்படியே ஜம்மு தவாய் ஒரு 8 o'clock போல் ரீச் ஆகிடுவோம். ஓகே, இன்னைக்கு இந்த 52 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னியை மேக்ஸிமம் இதோட முடிக்க பார்க்குறேன். இல்லைனா நாளைக்கும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஒருவேளை நாளைக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு என்னென்ன இன்றைக்கி நைட் என்னெல்லாம் பண்ணேன், நாளைக்கு என்னென்ன பண்ணேன், வெதர் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு டே பை டே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டு இந்த ஸ்கஃப்பு குல்லா, அப்புறம் கையில் ஹேண்ட் க்ளவுஸு, தெர்மல் வியர்ஸ் இதெல்லாம் மஸ்ட்டு. நீங்கள் எல்லாமே வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு சர்வே பண்ணுறதுக்கு. அது ஒரு நாள் இருந்தாலும் சரி, 10 நாள் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு நிஜாமுதீன்லேருந்து நான் கிளம்புறேன். உள்ளே போய் தூங்குற ரொம்ப பனி அதிகமாக இருக்குது. ரொம்ப நேரம் பேச சளி பிடிச்சிருக்கனால. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு நாளைக்குள்ளே பேலன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். ஸ்டே வித் தெரியும்.